மகர ராசி. மகர ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மண் ராசின்னு சொல்லலாம். மண் ராசியில் பிறந்திருக்கிறதால இவங்க பெரும்பாலுமே பொறுமையானவங்களாக தான் இருப்பாங்க. சனியோட ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறதாலையும் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே வேலைங்கிறது உங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. கடின உழைப்புக்கு பேர் போனவங்களும் இவங்க தான். எந்த வேலை கொடுத்தாலுமே அதை சீரும் சிறப்புமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க இவங்க தான். கொடுக்கப்பட்ட வேலையை செஞ்ச பின்னாடி தான் குடும்பம், பிள்ளை, குட்டி, காதல்னு மற்றதை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு குணங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஓர கண்ணாளி, தன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க. மற்றவங்கள மாதிரி உட்காந்து கதை பேசுறது, அரட்டை அடிக்கிறது, கேலி கிண்டல் செய்கிறது, இது எல்லாமே இவங்ககிட்ட பார்க்க முடியாது. சதா சர்வ நேரமும் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைன்னே சொல்லலாம். மண் ராசியாக இருக்கிறதாலையும் சனிக்குரிய ராசியாக இருக்கிறதாலையும் இவங்களை பொறுத்த வரைக்குமே எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நிதானமாக இருந்தாலுமே சரியாக வேலையை சரியான வழியில் செஞ்சு முடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. படிப்பு வேலை எல்லாத்துலேயுமே விரைவாக செஞ்சால் கூட இவங்களோட நடவோட பாவனையில் பொறுத்த வரைக்குமே எல்லாத்துலேயுமே ஒரு நேர்த்தி இருக்குன்னு சொல்லலாம். யோசித்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒரு நல்ல மாற்றத்தை அவங்க வாழ்க்கையில் ஏற்படுத்தும். எதுவுமே எடுத்தவங்க கோத்தம்னா செய்ய மாட்டாங்க. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அது என்ன மாதிரியான பாதிப்பு கொடுக்கும், எந்த வகையில் நல்ல பலன்கள் கெடுப்பலன்கள் எல்லாமே ஏற்படும், இது எல்லாமே தீர ஆலோசனை செய்யக்கூடிய குணம் கொண்டவங்களாகும் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆமை மாதிரி மெல்ல இவங்க நடந்தாலுமே இவங்களோட செயல்பாடுகள் இருந்தாலுமே இறுதியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இவங்களுக்கு சிறப்பாக அமைன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களை என்னதான் இவங்க வாழ்க்கையில் தோல்வி சந்திச்சாலும் அதை பார்த்து இவங்க கவலைப்பட மாட்டாங்க. வெற்றி காண்றது வரைக்குமே இவங்க குறிக்கோளாக இருந்து செயல்படக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லலாம். தான் கண் கலங்குறத உலகத்தில் யாருமே பார்த்துடக்கூடாதுங்கிறதுலையும் கவனமாக இருப்பாங்க. என்னதான் தோல்வி அவமானம் இருந்தாலுமே அதை வெளியே காட்டிக்கவும் மாட்டாங்க. தன்னோட குடும்பம், நண்பர்கள், உறவினர் யாருக்காக இருந்தாலுமே ஓடி போய் உதவி செய்யக்கூடிய குணம் இருக்கும். உறவு, சொந்த பந்தம் எல்லாமே வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு குணமும் இந்த ராசிக்காரங்கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா மற்றவங்கள்ட்ட சொல்லி புலம்புறதோ வருத்தப்படுறதே கிடையாது. எல்லாமே நன்மைக்கு தான் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு குணம் இருக்கும். அதே மாதிரி ஒரே சமயத்தில் பல வேலைகள் இழுத்து போட்டு செய்யக்கூடிய திறமை கொண்டவங்களா இருப்பாங்க. எல்லாமே சரியான நேரத்தில் சரியானபடியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கும். இதனால எல்லாருக்குமே இவங்க மேலே ஒரு பொறாம பார்வைங்கிறது இல்லாமல் இருக்காது. வெற்றி பெற்றால் அது தன்னுடைய முயற்சி உழைப்பால் மட்டும்தான் கிடைக்கணும்னு ரொம்ப ஒரு உறுதியாக இருப்பாங்க. எல்லார்கிட்டையுமே ஒரு அமைதியாக பழகக்கூடிய குணம் இவங்ககிட்ட இருக்கும். யார்கிட்டையும் தன்னுடைய மனவருத்தத்தையோ கோபத்தையோ வெறுப்பையோ பகையோ இந்த உணர்வை எல்லாமே காட்ட மாட்டாங்க. பெண்களாக இருந்தாலுமே இவங்க அப்படி தான். வெறுப்பு கோபத்தை நேரில் காட்டவே மாட்டாங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே எந்த ஒரு கோபமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் தான். அதுக்கு பின்னாடி எதுவுமே நடக்காத மாதிரி பழைய சகஜ நிலைக்கு திரும்ப வரக்கூடிய ஒரு இயல்பான குணங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இது ஒரு பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு ஒரு பலவீனம்னே சொல்லலாம். பலவீனம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிவாதம் இவங்களுக்கு அதிகம்தான். மகர ராசி பொறுத்த வரைக்குமே தாய் மேலே ரொம்ப பாசத்தோடு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. தன்னுடைய தாயை நேசிக்கக்கூடியவங்க தாயாரை தவிர வேறு யாருக்கிட்டையும் நெருங்கி சுற்றமாக இருந்தாலும் சரி அதிகமாக பழக வாய்ப்பில்லை. ஆனாலுமே எல்லார்கிட்டையுமே மன ஒத்து அன்பாக அமைதியை பழகக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போகிறீங்க, என்ன மாதிரி விஷயம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் கவனமாக செயல்படணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மகர ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணணும்னு விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இது வரைக்குமே எந்த ஒரு செயலுமே ஒரு பிடிப்புங்கிறது இருந்திருக்காது. நிம்மதி தேடி தான் ஓடி இருப்பீங்கன்னு சொல்லலாம். நல்லா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லக்கூடியது தான் அதிகமாக இருந்திருப்பீங்க. உடல் நலனிலுமே ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். உறவினர் வகையிலையும் சரி தேவையில்லாத மன சஞ்சலம், பல கஷ்டங்கள், அவமானங்கள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. இனி நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு எதுவாக இருந்தாலுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மை உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்க போகுது. உற்சாகம் நிறைந்த வாரங்களாகவும் உங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம். அடுத்து என்ன செய்யணுங்கிற ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த நேரத்தில் எதுவுமே நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக தான் செயல்படுவீங்க. அடுத்த நாளைக்கு செய்யக்கூடிய வேலை கூட இன்றைக்கே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு பக்குவங்கிறது உங்களுக்கு ஏற்படும். மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வீட்டிலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மனசை பொறுத்த வரைக்குமே ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். இறை வழிபாட்டை ஒரு நிறைவோடு செய்வீங்க, ஆத்மார்த்தமாக உணர்வீங்கன்னு சொல்லலாம். குடும்பத்திலையுமே சுபிச்சு உண்டாக வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் தொழிலில் நிறைய முன்னேற்றம் இருக்கும். வேலையில் ஏற்பட்டிருந்த தடை எல்லாமே நீங்கும்.
பயணங்கள் இந்த காலத்தில் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். பயணத்தில் வெற்றி கொடுக்கக்கூடிய நேரம். பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், பணம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இனி எடுக்கக்கூடிய முயற்சிகள் பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். இந்த காலத்தில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி அன்பர்கள் சிவபெருமானை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்கள். அது நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை உங்கள் மனதார நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரப்ப மகர ராசி அன்பர்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாம். சாமர்த்தியமாக இனி நீங்கள் எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலுமே நிச்சயம் வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. புத்திசாலித்தனமாக பல வேலைகளை செஞ்சு முடிக்கிறதால செல்வாக்கு உயர்ந்து வரும். மற்றவங்க மத்தியில் கூட மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுலேயுமே இந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே மகத்தான பெருமை பெறக்கூடிய நேரம். பெரும்பாலானவங்களுக்கு இந்த நேரம் இந்த கை கால்கள் வலிங்கிறது இந்த நேரம் இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி எதிரிகளை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களை கண்டால பயந்து ஓடுவாங்க. எதிரிகளோட கண்ணில் விரலை விட்டு ஆட்டக்கூடிய நேரமாக உங்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மனசில் எதுக்கெடுத்தாலுமே சந்தேகங்கிறது அதிகரிக்கக்கூடிய நேரம். கொஞ்சம் இந்த நேரத்தில் மனசை தெளிவாக வச்சுருக்க பாருங்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்கள விருப்பங்கிறது இந்த நேரம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் பல போராட்டங்கள் தொடர்ந்து கொஞ்சம் நீங்கள் சந்திக்கிறதா இருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே மகர ராசி அன்பர்களுக்கு அற்புதமான காலமாக அமையும். நீங்கள் எது செஞ்சாலுமே பொண்ணாக மாறக்கூடிய காலமாக அமையக்கூடிய காலம்னே சொல்லலாம். ஒரு சில நேரத்தில் மட்டும் ஒரு சின்ன சின்ன இடர்பாடுங்கிறது இந்த நேரம் இல்லாமல் இருக்காது. ஏன்னா 7 சனியோட முடிவு காலங்கிறதால பெரிய அளவில் பாதிப்பில்லைனாலுமே சின்ன சின்ன சங்கடங்கிறது வந்து போகும்னே சொல்லலாம். நீங்கள் சாதாரணமாக ஒரு நகைச்சுவாக பேசுகிற கருத்து கூட இந்த நேரத்தில் பல சிக்கல்கள் வந்து ஒரு சீரியஸாக மகர வாய்ப்பு இருக்குது. அதனால பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. வியாபாரத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏற்கனவே நிறைய அவமானங்களை சந்தித்தவங்களுக்கு இனிமேல் ஒரு சின்ன சின்ன மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம்னு சொல்லலாம். எதுலையுமே கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டிங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். எதிர்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய அளவில் இல்லை. ரொம்ப நாளாக தடைப்பட்டு வந்த காரியம் எல்லாமே நல்லபடியாக முடிய வாய்ப்பு இருக்குது. வெளியூர்லேருந்து கிடைக்கக்கூடிய செய்தியெல்லாம் கூட உங்களுக்கு சாதகமாக தான் கிடைக்கும். சொத்து வீடு வாங்குறதுக்கு ஏற்பட்ட அந்த தடையுமே நீங்கும். குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலமாகவும் நன்மை உண்டாகுன்னே சொல்லலாம். குடும்ப உறுப்பினர்கள் பொறுத்த வரைக்குமே உங்கள் மேலே ஒரு அக்கறை, ஒரு அற்புதமான ஒரு நலனை இந்த நேரம் உங்களுக்கு செயல்படுத்துவாங்க. தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வேகமாக நடக்கக்கூடிய நேரம். தடை எல்லாமே இல்லை. உத்தியோகத்திலுமே கொஞ்சம் கூடுதலாக அலைச்சல் இருந்தாலுமே நல்ல மாற்றம். பெண்களாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இது சாதகமான காலம்னு சொல்லலாம். அதுலேயுமே இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லா நன்மையுமே தங்கு தடை இல்லாமல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. புதுசாக நிறைய வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு அற்புதமான நேரம். ஒரு நிலையான அஸ்திவாரத்தை உருவாக்க முடியும்னு சொல்லலாம். கல்வி நிலையம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாடங்களை படிக்கிறது கொஞ்சம் நல்லது. திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா அற்புதமான மதிப்பெண் பெறக்கூடிய காலம்னு சொல்லலாம். மனசில் உற்சாகம் பிறக்கும். உடல் நிலையிலுமே எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது வரைக்குமே நிறைய உடல்நல பாதிப்பு இருப்பீங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த கர்ப்பப்பை பிரச்சனை எல்லாமே இருந்திருக்கலாம். அது எல்லாமே நீ வரக்கூடிய காலங்களில் நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி தடை, தாமதம், மனக்குழப்பம் எல்லாமே விலகும். ராசியில் சூரியன் புதனுடைய சேர்க்கை. இது புத ஆதித்ய யோகனாலுமே அஷ்டமாதிபதி சூரியனோட 6, 9ஆம் புதன் சேர்றது கொஞ்சம் ஏற்ற இறக்கமான பலன் தான். தந்தையோட கருத்து வேறுபாடு இல்லைன்னா தந்தையால் கொஞ்சம் இந்த நேரம் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதால தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு கணக்கு தான். அதனால பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. ஆன்ம பலம் சிறப்பாக இருக்குது. நினைச்சதை நினைச்சபடியே முடிப்பீங்க. சில நல்ல மாற்றம் கிடைக்கும். தன வருவன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே தாராளமாக வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்குது. உறவினர்கள் பொறுத்த வரைக்குமே உங்ககிட்ட பகை பாராட்டுவாங்க. நல்லபடியாக பேசக்கூடியவங்களுமே எதிரியாக மாற்றிருக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது உறவு வகையில் இருந்திருக்கும். அது எல்லாமே மறைய ஆரம்பிக்கணும்னு சொல்லலாம். உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டாகக்கூடிய நேரம். பெரும்பாலானவங்களுக்கு இந்த நேரம் கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே கர்ப்பிணிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய நேரமும் இந்த நேரம் அமையும். தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. திருமண முயற்சி சிறப்பாக இருக்கும். காதல் திருமணத்துக்கு பெற்றோருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. சகோதர சகோதரிகளுக்குமே சுப விசேஷங்களில் நீங்கள் கலந்துக்க போகிறீங்க. நல்ல மாற்றம் சகோதர வகையிலுமே ஏற்படுன்னு சொல்லலாம். அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கும் சாதகமான மாற்றம் உண்டாகும். அதே மாதிரி இடமாற்றம் வேண்ட இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் இடமாற்றமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சின்ன சின்ன வைத்திய செலவு இந்த நேரம் வந்து போகும். பெரிய அளவில் பாதிப்பில்லை. வழக்கு மாதிரியான விஷயங்கள் எல்லாமே திருப்ப உண்டாகக்கூடிய வாய்ப்புங்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் முன்னோர் வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரும். அமாவாசை நாட்களில் எந்த அமாவாசை நாட்களாக இருந்தாலும் சரி
முன்னோர் வழிபாடுகளையும் கூடவே நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள். குலதெய்வ வழிபாடுகளை நீங்கள் செஞ்சாலும் எந்த காரியத்திலையுமே உங்களுக்கு குலதெய்வ அருளுங்கிறது துணை நிற்கும். அதனால் குலதெய்வ வழிபாடுகளையும் மறக்காமல் கடைபிடிச்சிட்டு வாங்க. நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டாகி தரணும்னு சொல்லலாம். இந்த நாட்களை பொறுத்த வரைக்குமே சிவ வழிபாடுகளை நீங்கள் செய்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு மேலுமே பல அற்புதத்தை கொண்டு வந்து தரும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க.